வெல்கம் டு ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன். நாம் பார்க்குற இப்போ இந்த கிச்சனில் வந்து இது ஒரு ஸ்பெஷாலிட்டியான கிச்சன். ஸ்பெஷாலிட்டியான கிச்சன் அப்படின்னு சொன்னால் எல்லா கிச்சனும் ஸ்பெஷாலிட்டி தான். எங்களுக்கு எல்லா கஸ்டமருடைய வீட்டில் உள்ள கிச்சனும் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியை தான் பண்ணுறோம். பட் இருந்தாலும் இந்த கிச்சன் அதையும் தாண்டி ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டியான கிச்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்குள்ள ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 9 ஃபீட்டு கிச்சன். இதனுடைய ஹைட்டு வந்து 9 ஃபீட்டில் வருது. நார்மலாக எல்லா வீட்லேயும் கிச்சன் பண்ணுறவங்க வந்து ஒரு லாஃப்ட்டு வர்றது வந்து நமக்கு வந்து நிறையாவே வந்து 11 ஃபீட் வரைக்கும் வரும். பட் இது கிச்சனுடைய ஜன்னல் நிலையே 9 ஃபீட்டில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிச்சன் மாதிரி நமக்கு இதில் வந்து இது வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் இருக்கும். ஸோ இந்த கிச்சனில் வந்து நாம் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கவுண்டர் டாப் வந்து குவார்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த குவார்ட்ஸினுடைய கலரே வந்து லைட்டாக எல்லோயிஷாட்டு நமக்கு வந்து இது வரும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது குவார்ட்ஸ். இதில் வந்து 3 விதமான ஷட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஷட்டர் மீன்ஸ் டோர்ஸ். இந்த டோர்ஸில் வந்து இது வந்து எலன் கிளாஸ் ஃப்ரேம், அந்த மாதிரி சின்ன கிளாஸ் ஃப்ரேம் நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளே வந்து ஷெல்ஃபும் நாம் வந்து 10 mm கிளாஸ் கொடுத்து உள்ளே வந்து ஸ்டிப்லைட்லாம் கொடுத்து அதை ஒரு பியூட்டிஃபுல் ஆக்கியிருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த லுக் வைஸ் பார்க்குங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தால வந்து இது ஒரு விதமான கலர்ஸ். இந்த கலர் வந்து 5 mm ரேடியேஷனில் கர்வெஜ்ஜில் வரக்கூடிய ஃபாயில் ஸ்வாச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல். இதுவும் நாம் வந்து ஒரு விதமான கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து ஹைலைட்டட் க்ரீன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒரு கலர். இது வேணால் யூரோப்பியன் இம்போர்ட்டட் ஷட்டர் தான் இது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு கலர் வந்து நாம் வந்து இதில் 3 கலர் தீமில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் ஃப்ளாஸ் டைல்ஸும் இந்த குவார்ட்ஸுக்கு, அதாவது இந்த கவுண்டர் டாப்புக்கு என்ன வருதோ அதை கனெக்ட் பண்ணி அதே பேஸில் வந்து மேட் ஃபினிஷிங். மொத்தத்தில் இந்த கிச்சன் வந்து மேட் ஃபினிஷிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரிப்பட்ட இதில் தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த கிச்சன் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த கிச்சனில் வந்து 4 பர்னர் போஷில் உள்ள 4 பர்னர் ஹாபும், இந்த சிம்னியும் கெஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய போஷில் வரக்கூடிய ஒரு சிம்னியும் நாம் இதில் பண்ணியிருக்கிறோம். அதே போல் ஒரு 4 பர்னர் இண்டக்ஷனும் இந்த கிச்சனில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுவும் போஷில் உள்ளது தான். 4 பர்னர் கெஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய சிம்னிங்கிறதுனால நம்ம கையை மோஷன் அப்படி சும்மா அசைச்சாலே அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய. அதே மாதிரி இதுவும் வந்து இண்டக்ஷன் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இந்த 4 பர்னர் ஹாபுக்கு கீழே 4 ட்ராவர் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஜெர்மன் இம்போர்ட்டட் கிட்டிக் ட்ராவர் தான். ஜெர்மன் டெக்னாலஜியில் வரக்கூடிய கிட்டிக் ட்ராவர் தான் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். இந்த ட்ராவருக்குள்ளே கட்லரி வருது. இதில் வந்து ஒரு ஆயில் புல் அவுட் வருது. நம்ம குக்கிங் பண்ணும்போது நமக்கு தேவையான ஆயில் எல்லாமே வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து குக்கிங் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுற இது வருது. இது ஒரு ஸ்ட்ரெயிட் கார்னர். இந்த கார்னர் வந்து உள்ளுக்குள்ளே வர ஹைடன் பண்ணி நமக்கு திங்ஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரிப்பட்ட ஸ்ட்ரெயிட் கார்னர். ஸ்ட்ரெயிட் கார்னருக்கு அடுத்தாலே நாம் அந்த கிச்சனில் வந்து நிறைய ட்ராவர்ஸ் ஆட்டே கொடுத்துருக்கோம். இங்கே 2 ட்ராவர் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 4 ட்ராவர், இங்கே ஒரு 4 ட்ராவர், பேக் சைடு 4 ட்ராவர், இந்த மாதிரி 4 ட்ராவர்ஸ் நம்ம இந்த இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய ட்ராவர்ஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து அதாவது நம்ம ட்ராவர்ஸை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பொருட்களை வந்து நம்ம அலைன் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஈஸியாகவே நம்ம வந்து ட்ராவர் நிறைய எவ்வளோ தூரம் ட்ராவர் கொடுக்குறோமோ அவ்வளோ தக்கன நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு வந்து இருக்கும். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்னிக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டுமே 2 வால் யூனிட் கொடுத்துருக்குறோம். இந்த வால் யூனிட்டும் நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான இது. சமையல் பண்ணும்போது 2 சைடுமே வந்து ஈஸியாக அசஸ் பண்ணுற மாதிரிப்பட்ட நம்ம திங்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு ஓப்பன் பாக்ஸு. ஸோ இருக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஓப்பன் பாக்ஸை கொடுக்குறதுக்கும் நம்ம இருக்கும். ஸோ இந்த கிச்சன் வந்து ஒரு ஜி மாடல் கிச்சன் அப்படிங்கிறதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ஜி மாடல் கிச்சன் என்ன ஒரு சைடும் நம்ம அந்த ஜி மாடல் கிச்சனை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கேயும் வெஜ் பாஸ்கெட் கொடுத்துருக்கோம். இது ஒரு வெஜ் பாஸ்கெட் கொடுத்துருக்கோம். பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய கேபின் வச்சு அந்த கேபினுக்குள்ளே உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம். உட்டன் ஷெல்ஃபில் வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு பண்ணியிருக்கிறோம். இதுவும் நீங்கள் பாருங்கள், கிளாஸ் ஷெல்ஃபு பண்ணி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்
ஒரு கிரே கலர் தீமும் இந்த இன்னர் சைடு நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த சைடு ஃபுல்லாகவே எப்படியும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரியும் நம்ம இதில் 2 சேர் போட்டு இதில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் செட் பண்ணுற மாதிரியும் இதில் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு அடுத்தால நம்ம வந்து ட்ராவர் கொடுத்துருக்கிறதும் 2 ட்ராவர், அடுத்தது சிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து டபுள் பவுல், ஆஃப்லே கம்பெனியுடைய டபுள் பவுல் சிங்குக்கு பக்கத்துலேயும் ஒரு 2 டேண்டம் கொடுத்துருக்குறோம். அடுத்தால ஒரு ஸ்ட்ரெயிட் கார்னருக்கு மேலே நீங்கள் பாருங்கள், இதில் வந்து நாம் வந்து ரோலிங் ஷட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ரோலிங் ஷட்டர் அப்ளை பண்ண இடத்துக்கு உள்ளாடி நாம் வந்து மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரிப்பட்ட திங்ஸும் அதனுடைய ஜாரெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் அப்படியே வச்சு இதில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையானதை அதில் வாஷ் பண்ணி அப்படியே உள்ளே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரோலிங் ஷட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரோலிங் ஷட்டருக்கு மேலே உள்ள வால் யூனிட்டும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் தீமில் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டும் ஒரு பெரிய டால் யூனிட்டு. இந்த டால் யூனிட்டு கிளாஸ், இப்போ கிராக்கரி யூனிட் ஸ்டைலில் கொடுத்துருக்குற டால் யூனிட்டு. இந்த இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜு பொசிஷன் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜு பொசிஷன் பண்ணும்போது நமக்கு அந்த டயக்ராம் வந்து கரெக்டாக வரும். ஈஸியாக ஒரு பொருளை எடுத்து வாஷ் பண்ணுறதோ இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பொருளை எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிச்சன் நம்ம வந்து பண்ணும்போது இந்த டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாமே நம்ம பார்த்து தான் டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் பண்ணி தான் நாம் வந்து அந்த எந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஹைட் என்ன கொடுக்கலாம், எந்த இடத்துல நம்ம வந்து பொசிஷன் பண்ணலாம், இப்படி எல்லாமே ரெடி பண்ணி தான் நம்ம கிச்சன் பண்ணுறோம். ஸோ அடுத்தால ஒரு மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட்டை நம்ம கொடுக்குறோம். இந்த மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட்லேயும் நாம் வந்து உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஒரு கிச்சன் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே பண்ணணுன்னாலும் நீங்கள் ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சனுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு 2D 3D உங்கள் வீட்டுடைய கிச்சனுடைய பிளானை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு 2D 3D நாங்கள் ரெடி பண்ணுவோம். அந்த 2D 3Dக்கு எந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் வேணும், நிறைய விதமான மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது. அதெல்லாம் பண்ணி கொடுத்து உங்கள் வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் மார்க்கிங் எல்லாமே கிச்சனில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்து ஃப்யூச்சரில் எந்த அப்ளையன்சஸ் நம்ம வைக்கணும், எந்த அக்சசரிஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னா கூட ஃப்யூச்சரில் நமக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட எந்த ஹெசல் ஃப்ரீயாட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் அதை ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் மார்க்கிங் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். இப்படி ஒரு டிசைன் பண்ணி தமிழ்நாட்டில் எல்லா இடமும் பண்ணி ஆஃப்டர் சர்வீஸும் நாங்கள் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன் ரெடியாக இருக்குது. ஸோ என்ன டீட்டெயில்னாலும் ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சனுக்கு கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.